நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியா எடுத்த ஒரு பிரம்மாஸ்திரம் இனி இந்தியாவுடைய காலில் விழுந்தே ஆகணும் இவங்கெல்லாம் அப்படின்னும் உலக நாடுகளுக்கு ஒரு அதிர்ச்சி ஒன்று கொடுத்துருக்காங்க இந்தியா. அதாவது இந்தியா இப்படி தான் அப்படி நினச்ச உலக நாடுகள் எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை செஞ்சு காமிச்சிருக்காங்க இந்தியா. இதை பற்றிய தகவலை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சங்காத்தமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆளை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியாக ஓட்டம் பிடிச்சிருக்கிறார் அதிபர். இதனால இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு அப்படிங்கிறதை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதே போல பார்த்தீங்க அப்படின்னா நண்பேண்டா அப்படிங்கிற மாதிரி இந்தியாவுக்கு ஆதரவாக களமிறங்கி கடுமையான தாக்குதல் ஒன்று நடத்தியிருக்காங்க ரஷ்யா. இதை பற்றிய தகவலை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதே போல பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா எடுத்த ஒரு முக்கியமான முடிவு. இதனால இஸ்ரேல் கடும் அதிர்ச்சியில இருக்காங்க. இஸ்ரேல் எங்களை மன்னிக்கணும் அப்படிங்கிற விதமாக இந்தியா இப்படி ஒரு முடிவை கசப்பான முடிவை எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதை பற்றிய தகவலை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போறோம். அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் பலரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க தான் உங்களை தான் நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. அதனால கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்தியாவுடைய ஆட்டோமொபைல் துறை தற்போது வெகு வேகமாக வளர்ந்துட்டு வருது. உலகிலேயே அதிக கார்களை உற்பத்தி மற்றும் விற்பனை செய்யும் நாடுகளில் ஒன்றாக இந்தியா மாறி இருக்காங்க. ஆனா இன்னமும் இங்கு ஒரு சில குறைகள் இருக்கதான் செய்யுது. அதாவது கார்களுக்கான ஒரு சில உதிரி பாகங்களை வெளிநாடுகளிலிருந்து நாம இறக்குமதி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். கார்ல பயன்படுத்தப்படும் சென்சார்கள் இதுக்கு ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லலாம். தற்போதெல்லாம் கார்கள் முன்பு போல் இல்ல, அதிநவீனமாக மாறிடுச்சு. இதுக்கு கார்கள்ல பயன்படுத்தப்படும் பல்வேறு சென்சார்கள் தான் மிகவும் முக்கியமான காரணமாக இருக்கு. ஆனா இந்த சென்சார்களை இந்தியா பெரும்பாலும் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இறக்குமதி மூலம் தருவிக்கப்படுது அப்படின்னா இந்தியா மிகவும் அதிக தொகையை செலவு செய்ய வேண்டி இருக்கு. அதனால கார்ல பயன்படுத்துறோம் இல்லையா சென்சார்கள், இதை இந்தியாவிலேயே தயாரிச்சா செலவு வெகுவாக குறையும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால இது இரண்டு விதங்கள்ல நமக்கு நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுல ஒண்ணு என்னன்னா, இந்தியாவில் விற்பனை செய்யப்படும் கார்களுடைய விலை ஓரளவுக்கு குறையும். அது மட்டும் இல்லாம உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படுறதுனால இந்தியாவுடைய பொருளாதார நிலை மேம்படும். அதனால கார்கள்ல பயன்படுத்தப்படும் சென்சார்களை தயார் செய்யறதுக்கு இந்தியாவுடைய ஆட்டோமொபைல் துறைக்கு உதவுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரோ முன் வந்திருக்காங்க. இஸ்ரோ தலைவரான சோம்நாத் அவர்கள் கர்நாடக மாநில தலைநகர் பெங்களூர்ல இதை அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கிறாரு. அதாவது இஸ்ரோக்கு ராக்கெட் மட்டும்தான் விட தெரியும் அப்படின்னு நினைச்ச நாடுகளுக்கு அதிர்ச்சியை கொடுத்து இனி இந்தியாவுடைய காலில் இந்த நாடுகள் விழுந்தே ஆகணும் அப்படின்னு இஸ்ரோ செஞ்ச இந்த சம்பவம் இப்போ உலக நாடுகளிடையே ஒரு பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கு. மேலும் இது குறித்து இஸ்ரோ தலைவர் சோம்நாத் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவில் தயாரிக்கப்படும் கார்கள்ல பயன்படுத்தப்படும் பெரும்பாலான சென்சார்கள் இறக்குமதி செய்யப்படுது. ஆனா ராக்கெட்ல பயன்படுத்தப்படும் உலக தரம் வாய்ந்த சென்சார்களை இஸ்ரோ முற்றிலும் இந்தியாவிலேயே உருவாக்கி இருக்காங்க. இந்தியானால ராக்கெட்டுகளுக்கான சென்சார்களை தயாரிக்க முடியும் போது கார்களுக்கான சென்சார்களையும் தயாரிக்க முடியும். இந்த விஷயத்துல இந்தியாவுடைய உள்நாட்டு ஆட்டோமொபைல் துறைக்கு உதவி செய்யறதுக்கு நாங்க இஸ்ரோ தயாராக இருக்கிறோம். இந்த திட்டத்தை முன்னெடுத்து செல்ல ஆட்டோமொபைல் துறையுடன் விவாதம் நடத்த நாங்க திட்டமிட்டிருக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இது குறித்து நம்முடைய இந்திய வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இஸ்ரோ உலகையே பிரமிப்பில் ஆழ்த்தும் வகையிலான பல்வேறு விண்வெளி திட்டங்களை வெற்றிகரமாக நிறைவேற்றி இருக்கு. அதாவது மங்கள்யான் மற்றும் சந்திரயான் போன்ற திட்டங்கள் எல்லாம் இந்தியர்கள் பெருமை கொள்ள வேண்டியவை. அப்படிப்பட்ட இஸ்ரோவுடைய உதவியுடன் இந்தியாவிலேயே கார்களுக்கான சென்சார்கள் தயாரிக்கப்பட்டால் அது செம்ம சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒருவேளை இது நடக்கும் பட்சத்துல இந்தியாவுடைய ஆட்டோமொபைல் துறை கார்களுக்கான சென்சார்களுக்காக வெளிநாடுகளை சார்ந்திருக்கும் நிலை குறையும். அது மட்டும் இல்லாம கார்களுடைய விலையும் கூட ஓரளவுக்கு குறையும். இதை நம்ம உறுதியா நம்பலாம் அப்படின்னு நம்முடைய வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. மேலும் சென்சார்களை தேவையான அளவு கையிருப்பிலையும் வைத்துக் கொள்ள முடியும். பொதுவாக ஒரு ஹாலிவுட் படத்தின் பட்ஜெட்ல மிகப்பெரிய விண்வெளி திட்டங்களை இஸ்ரோ வெற்றிகரமாக செயல்படுத்தி விடுவாங்க. அதனால இஸ்ரோ சிக்கனத்துக்கும் பெயர் பெற்றது அப்படின்னு தான் சொல்லணும். இஸ்ரோ உதவியுடன் இந்தியாவில் குறைவான விலையில சென்சார்கள் தயாரிக்கப்பட்டுச்சுன்னா அதை வெளிநாடுகளுக்கும் நாம ஏற்றுமதி செய்யலாம். இது உலக அளவிலான ஆட்டோமொபைல் துறையில இந்தியாவுடைய ஆதிக்கத்தை அதிகரிக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இந்தியா தற்போதைய நிலையில பெரும்பாலான கார் சென்சார்களை ஜப்பான், தென்கொரியா மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகள்கிட்ட இறக்குமதி செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம ஜெர்மனி போன்ற ஐரோப்பிய நாடுகள்கிட்ட கார்களுக்கான சென்சார்கள் இறக்குமதி செய்யப்பட்டு வருது. இந்த நிலையில தான் இனிமே அந்த நிலை மாற வேண்டும். நம்முடைய இந்தியாவிலேயே விண்வெளி திட்டங்களுக்கான தேவையான சென்சார்களை நாம தயாரிக்கும் போது கார்களுக்கான சென்சார்களை நாம தயாரிச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரோ இப்போ முன் வந்திருக்காங்க. இஸ்ரோவுடைய இந்த முயற்சிக்கு நாம் அனைவரும் நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்ளலாம். இது வெற்றிகரமாக தொடங்கி ஒரு மிகப்பெரிய சாதனை படைக்கணும். இந்த திட்டம் மட்டும் மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்றுச்சுன்னா பல நாடுகளும் இந்தியாவுடைய காலடியில் இருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது.
இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, இந்தியா வந்து தனக்கு போட்டியாக உருவாகும் அப்படிங்கிற பயத்தினாலதான் இந்தியாவை வழிக்கு கொண்டுட்டு வரணும் அப்படிங்கறக்காக தான் அமெரிக்கா வந்து அதானி மீதான பொய் குற்றச்சாட்டுகளை சொல்லிட்டு வருவதாக ரஷ்யாவுடைய பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்காங்க. இந்த தகவல் இப்போ பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. மேலும் அமெரிக்காவுடைய சில முக்கிய முடிவுகளை சமீப காலமாக இந்தியா வந்து ஏற்க மறுத்துட்டு வர்றாங்க. இதனால இந்தியாவை வந்து கட்டுக்குள்ள கொண்டுட்டு வர்றதுக்கு அமெரிக்க அரசு அதிகாரிகளுடைய திட்டமிட்ட சதிதான் அதானி மீதான குற்றச்சாட்டு அப்படின்னு அந்த கட்டுரையில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. உலகின் முன்னணி தொழில் அதிபர்கள் ஒருவரான அதானி மீது நடவடிக்கை எடுத்து இந்திய அரசு வழிக்கு கொண்டுட்டு வரும் நோக்கங்களோட தான் அமெரிக்கா வந்து இந்த திட்டத்தை வந்து கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லியிருக்காங்க. மேலும் சமீபத்தில் ட்ரம்ப் அவர்கள் வெற்றி பெற்ற போது அதானி அவர்கள் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் வாழ்த்துக்களை வந்து வெளிப்படையாக தெரிவிச்சிருந்தாரு. இது அமெரிக்காவுடைய ஆளும் கட்சிக்கு எரிச்சலை ஏற்படுத்தியதாகவும் பழிவாங்கும் நோக்கத்துடன் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் அந்த செய்தியில வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதானி மீது வந்து நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னா இதன் மூலமாக நம்முடைய இந்திய பங்கு சந்தை இருக்குல்ல, இது வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். இந்த எண்ணத்தோட தான் அமெரிக்கா வந்து செயல்படுவதாகவும், என்னதான் வந்து அமெரிக்கா வந்து பலவாறும் இந்தியாவுக்கு குடைச்சல் கொடுத்தாலும் இந்தியா திருப்பி அடித்து இதுல இருந்து அதானி மற்றும் இந்தியா வந்து மீண்டு வருவாங்க அப்படின்னு அந்த செய்தியில வந்து சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அமெரிக்கா எடுத்த இந்த ஒரு முடிவுனால இப்ப கென்யா வந்து இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டு இருக்காங்க. இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி கொடுத்திருக்காங்க. அதை பத்தி நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். உலக பணக்காரர்ல ஒருவரான கௌதம் அதானி அமெரிக்க நிறுவனங்கள் இந்தியாவில் சூரிய மின் விநியோகம் தொடர்பான ஒப்பந்தம் செய்வதற்காக சுமார் 2000 கோடி ரூபாய் லஞ்சம் தர்றதுக்கு முன்வந்ததாக நியூயார்க் நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடரப்பட்டிருக்கு. இதன் மூலமாக அடுத்த 20 வருஷத்துக்கு அதானி குழுமத்துக்கு ஆண்டுதோறும் சுமார் 16,000 கோடி ரூபாய்க்கு மேல் லாபம் கிடைக்கும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இந்த வழக்குல கௌதம் அதானி, அவருடைய மருமகன் ஷாகர் அதானி உள்ளிட்ட 7 பேருக்கு வந்து நியூயார்க் நீதிமன்றம் வந்து கைது வாரண்ட் வந்து பிறப்பிச்சிருக்காங்க. இதனால அதானி குழும நிறுவனங்களுக்கு பெரும் சிக்கல் ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் கென்யா அதிபர் வில்லியம் ரூட்டோ அவர்கள் அதானி நிறுவனத்துடனான ஒப்பந்தத்தை வந்து ரத்து செஞ்சிருக்கிறாரு. கென்யா நாட்டுடைய முக்கிய விமான நிலையத்தை விரிவுபடுத்துவதற்கான கொள்முதல் செயல்முறைக்காக அதானி நிறுவனத்துடன் அந்த நாட்டு அரசு வந்து ஒப்பந்தம் செஞ்சிருந்தாங்க. இந்த நிலையில தான் அதானிக்கு அமெரிக்க நீதிமன்றம் நேற்று பிடிவாரண்ட் வந்து பிறப்பிச்சாங்க இல்லையா, இதை தொடர்ந்து தங்களுடைய ஒப்பந்தத்தை ரத்து செய்ய கென்யா அதிபர் வந்து உத்தரவிட்டிருக்கிறாரு. மேலும் அதானி குழுமத்தின் ஒரு யூனிட்டுடன் மின்சாரம் கடத்தும் பாதைகளை அமைப்பதற்கான கென்யா அரசுடைய எரிசக்தி அமைச்சகம் $700 மில்லியன் மேல கையெழுத்திட்ட ஒப்பந்தத்தையும் ரத்து செய்ய உத்தரவிட்டதாக அதிபர் வில்லியம் ரூட்டோ அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. இது தொடர்பாக அவர் என்ன சொல்றாருன்னா, போக்குவரத்து அமைச்சகத்துள்ளும் எரிசக்தி மற்றும் பெட்ரோலிய அமைச்சகத்துக்குள்ளும் இருக்கும் ஏஜென்சிகளுக்கு நடப்பு கொள்முதலை உடனடியாக ரத்து செய்யுமாறு உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிச்சிருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் அக்டோபர் மாதம் வந்து கென்யா எலக்ட்ரிக்கல் டிரான்ஸ்மிஷன் நிறுவனத்துடன் 30 ஆண்டுகளுக்கு $736 மில்லியன் பொது தனியார் கூட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டாங்க. இதற்கிடையில தான் கென்யாவுடைய எரிசக்தி அமைச்சர் ஓபியோ வாண்டாய் அவர்கள் வந்து கிழக்கு ஆப்பிரிக்காவில் மின் இணைப்புகளை அமைக்க அதானி குழுமத்தின் ஒரு பிரிவுக்கு ஒப்பந்தம் வழங்கியதுல லஞ்சம் அல்லது ஊழல் எதுவும் இல்லை அப்படின்னு உறுதிப்படுத்தி இருக்கிறாரு. இருந்தாலும் கென்யா அதிபர் வந்து இப்படி சொல்லி இருக்கிறது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அமெரிக்கா வந்து என்ன நோக்கத்தோட திட்டமிட்டு இந்த ஒரு குற்றச்சாட்டை வச்சுச்சோ அதே போலதான் இன்னைக்கு அதானி குழுமத்துடைய பங்குகள் 2வது நாளாக தொடர்ந்து வீழ்ச்சி அடைஞ்சிட்டு வருது. நவம்பர் 22, அதாவது இன்றைய தினம் அதானி குழுமத்துடைய முக்கியமான நிறுவனமான அதானி என்டர்பிரைசஸ் பங்குகள் காலை வர்த்தகத்தில் பார்த்தீங்கன்னா 7% வீழ்ச்சி அடைஞ்சு 52 வாரங்கள்ல இல்லாத அளவுக்கு, அதாவது 2030 ரூபாய்க்கு சரிவடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல அதானியுடைய முக்கியமான பங்குகள் மிகப்பெரிய அளவுல சரிவடைஞ்சிட்டு வருது. ரஷ்யா சொன்னது போல அமெரிக்கா போட்ட திட்டம் அனைத்துமே இப்போ வந்து பழிச்சிட்டு வருது. இந்தியாவை அடக்கிறதுக்கு அமெரிக்கா எடுத்த, அதாவது ஜோ பைடன் அவர்கள் வந்து போறதுக்கு முன்னாடி இந்தியாவை வந்து தனக்கு கீழே கொண்டுட்டு வருவேன், இந்தியாவுடைய கொட்டத்தை அடக்குவேன் அப்படின்னு நினைச்சு இந்தியாவுக்கு எதிராக அவர் காய் நகர்த்திட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் கண்டிப்பாக இந்தியாவுக்கு கடுமையான எரிச்சலை உண்டாக்கும். விரைவில் இது சம்பந்தமாக முக்கியமான முடிவுகளை இந்தியா எடுத்து அமெரிக்காவுக்கு கடுமையான பதிலடி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்கு. இதை தொடர்ந்து இஸ்ரேல் சம்பந்தமான விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா, பாலஸ்தீன மீதான போர்ல ஆயிரக்கணக்கான உயிர்களை கொன்ற கொலை குற்றத்துக்காகவும் போர் விதிகளை மீறியதற்காகவும் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு மீது போர் குற்றச்சாட்டு பதிவாயிருக்கு. இதை விசாரித்த சர்வதேச நீதிமன்றம் அவருக்கு எதிராக கைது ஆணையை வந்து பிறப்பிச்சிருக்காங்க. இந்த ஆணைக்கு எந்தெந்த நாடுகள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, இந்தியா ஆதரவா எதிர்ப்பா அப்படிங்கிற கேள்வி வந்து எழுந்திருக்கு. பாலஸ்தீன விடுதலையை மையப்படுத்தி ஹமாஸ் அமைப்பு வந்து அரசியல் கருத்தியல் ரீதியாகவும் ஆயுத ரீதியாகவும் இயங்க தொடங்கினாங்க. இந்த அமைப்பை இஸ்ரேல் மற்றும் அதன் ஆதரவு நாடுகளான அமெரிக்கா உள்ளிட்டவை தீவிரவாத குழுவாக அடையாளப்படுத்தினாங்க. இதனையடுத்து ஹமாஸ் வந்து கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்த பதிலுக்கு இஸ்ரேல் போரை அறிவிச்சாங்க. ஹமாஸை அழிப்பது மட்டும்தான் எங்களுடைய நோக்கம் அப்படின்னு இஸ்ரேல் வந்து சொன்னாலும் ஆயிரக்கணக்கான உயிர்களை அந்த நாட்டு பாதுகாப்பு படை வந்து எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 50,000க்கும் அதிகமான பாலஸ்தீன மக்கள் வந்து இஸ்ரேல் தாக்குதலால உயிரிழந்திருக்காங்க. உயிருடன் இருப்பவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள புலம்பெயர தொடங்கியிருக்காங்க.
உணவு, குடிநீர், மருந்துகள் அப்படின்னு எந்த அத்தியாவசிய பொருட்களையும் இஸ்ரேல் அனுமதிக்கல. இதனால லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில தான் இது எல்லாத்தையுமே நெத்தன்யாகு தலைமையிலான ராணுவம் தான் செஞ்சது அப்படின்னும், நெத்தன்யாகு அவர்கள் போர்க்குற்றத்தில் ஈடுபட்டிருக்கிறார் அப்படின்னும் சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தொடுக்கப்பட்டிருக்கு. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் போர்க்குற்றம் நடந்திருக்கிறது உண்மைதான் அப்படின்னும், இதுக்காக நெத்தன்யாகு அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர் அப்படின்னு சொல்லி அவருக்கு எதிராக பிடியாணை பிறப்பிச்சிருக்காங்க. இந்த ஆணைக்கு இந்தியா ஆதரவளிச்சதா அப்படின்னா கண்டிப்பாக ஆதரவளிச்சிருக்காங்க. இதன் பின்னணியில ஒரு ஷாக்கான விஷயம் அமைஞ்சிருக்கு. அதாவது சர்வதேச நீதிமன்றம் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து கடந்த 1998ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா இத்தாலியுடைய ரோம் நகர்ல ஒரு சட்டத்தை வந்து இயற்றினாங்க. இதன் மூலமாக கடுமையான குற்றங்களுக்காக தனிநபர்களை விசாரிக்கும் அதிகாரம் இந்த நீதிமன்றத்துக்கு உண்டு அப்படின்னு உறுதி செய்யப்பட்டது. இந்த சட்டத்துக்கு இதுவரைக்கும் 124 நாடுகள் வந்து ஒப்புதல் தெரிவித்து கையெழுத்தும் போட்டிருக்காங்க. கையெழுத்து போட்ட நாடுகள் வந்து சர்வதேச நீதிமன்றம் இருக்காங்க இல்லையா, இவங்க மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைக்க வேண்டும் அப்படிங்கிறதா அந்த சட்டமே. இப்படி கையெழுத்து போட்ட நாடுகள்ல இந்தியாவும் ஒண்ணு. அதனாலதான் சர்வதேச நீதிமன்றத்துடைய நடவடிக்கைக்கு இந்தியா வந்து ஒத்துழைத்து ஆக வேண்டும் அப்படிங்கிற கட்டாயத்துல இருக்காங்க. இந்த சர்வதேச நீதிமன்றத்தை எதிர்த்தோ அல்லது இஸ்ரேலுக்கு ஆதரவாகவோ இந்தியாவால எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்க முடியாது, இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவிக்க முடியாது. இந்த சட்டம் வந்து 1998லேயே இயற்றினதுனால இதுல கண்டிப்பாக இந்தியாவால உதவி செய்ய முடியாது இஸ்ரேலுக்கு. அதனால இந்த விஷயம் வந்து இப்போ இஸ்ரேலுக்கு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும். இஸ்ரேல் பிரதமருக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னே சொல்றாங்க. இதனாலதான் நெத்தன்யாகு மீதான நடவடிக்கை குறித்து இந்தியா வந்து இதுவரைக்கும் எந்த கருத்தையும் தெரிவிக்காமல் இருந்துட்டு வர்றாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்கள் என்ன நடக்குது அப்படின்னு. இப்ப இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.